பிரதமர் பதவி காலத்தை வரையறுக்கும் அரசமைப்பு திருத்த வரைவு ஜூனில் மீண்டும் தாக்கல் செய்யப்படும். மேற்காசிய நாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் மலேசியர்கள் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் அரசு முன்னுரிமை. மிடல்மேன் லட்சக்கணக்கான பணம் சொத்துகள் பறிமுதல், தனியார் நிறுவனங்களின் பொருளக கணக்கும் முடக்கம். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். பிரதமர் பதவி காலத்தை 10 ஆண்டுகளுக்கு வரையறுக்கும் அரசமைப்பு திருத்த வரைவு வரும் ஜூன் மாதத்தில் மீண்டும் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். மடானி அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபடில் அதனை உறுதிப்படுத்தினார். கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் 3/2 பெரும்பான்மையை பெற தவறியதால் அந்த சட்ட வரைவை அங்கீகரிப்பதில் தோல்வி ஏற்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கு இணக்கம் காணப்பட்டது. பிரதமர் பதவி காலம் தொடர்பான இந்த அரசமைப்பு திருத்தம் கட்சி சார்பற்றது. நாட்டின் மக்களாட்சி முறையை மேம்படுத்தும் நோக்கம் கொண்ட அந்த முயற்சிக்கு எல்லா தரப்புகளும் ஆதரவு தெரிவித்து அந்த திருத்த வரைவை அங்கீகரிக்க வேண்டும். பிரதமர் பதவிக்கான காலத்தை மட்டுமன்றி அவரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கூறுகளும் இந்த திருத்தத்தில் இடம்பெற்றிருப்பதை டத்தோ ஃபாமி கோடி காட்டினார். அரசமைப்பு திருத்த வரைவு மீது கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற வாக்களிப்பில் 146 பேர் மட்டுமே ஆதரவளித்தனர். 32 பேர் அவைக்கு வரவில்லை. 44 பேர் அதில் பங்கேற்கவில்லை. பதற்றம் ஓங்கி இருக்கும் மேற்காசியாவில் உள்ள மலேசியர்கள் அனைவரின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் அரசு முன்னுரிமை அளிக்கிறது. ஈரான் உட்பட வட்டாரத்தின் நடப்பு நிலவரங்களை வெளியுறவு அமைச்சு அவ்வப்போது அறிவித்து வருவதாக தொடர்பு அமைச்சருமான டத்தோ ஃபாமி ஃபடில் கூறினார். மேற்காசியாவின் ஆக அண்மைய நிலவரங்களை விஸ்மா புத்ரா இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவரித்தது. மேற்காசியாவில் உள்ள நாடுகளில் இருக்கும் மலேசியர்கள் பற்றிய தகவல்கள், கருத்துகள் ஆகியவற்றையும் அது எடுத்துரைத்தது. விமான போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் வளைகுடா நாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் மலேசியர்களின் பாதுகாப்பையும் நலனையும் பேணுவதில் அரசு அக்கறை காட்டுவதாகவும் அமைச்சர் விவரித்தார். வாராந்திர அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் டத்தோ ஃபாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அவசியம் இல்லையெனில் மேற்காசிய நாடுகளுக்கான பயணத்தை ஒத்திவைப்பேர். மலேசியர்களுக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கியது விஸ்மா புத்ரா. பாதுகாப்பும் பயணங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த வட்டாரத்தின் சூழல் அணுக்கமாக கண்காணிக்கப்படுகிறது. மேற்காசிய நாடுகளில் உள்ள மலேசிய தூதரக அதிகாரிகளுடன் வெளியுறவு அமைச்சு ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை தொடர்கிறது. மலேசியர்களின் பாதுகாப்பையும் நலனையும் முன்னிறுத்தும் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் விஸ்மா புத்ரா உறுதியளித்தது. அவ்வகையில் ஈரான், ஈராக், ஜோர்டான், குவைத், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகியவற்றுக்கான பயணங்களை ஒத்திவைக்கும்படியும் மலேசியர்களுக்கு வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியது. சவுதி அரேபியாவின் ஜெடா மற்றும் மடினாவுக்கான இருவழி தற்காலிக வான் போக்குவரத்து சேவையை மலேசியா ஏர்லைன்ஸ் மீண்டும் தொடங்குகிறது. இம்மாதம் 8ஆம் நாள் வரை அந்த சேவைகள் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவின் சில பகுதிகளில் வான் போக்குவரத்து சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பிப்ரவரி 28ஆம் நாள் தொடங்கி மலேசியாவும் அவற்றுக்கான போக்குவரத்து சேவைகளை நிறுத்திக் கொண்டது. டோஹாவுக்கான வான் போக்குவரத்து சேவை ரத்து இம்மாதம் 7ஆம் நாள் வரையில் நீடிக்கும். அந்நகரின் பாதுகாப்பு நிலைமை குறித்து மாஸ் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இதர இலக்குகளுக்கான வான் போக்குவரத்து சேவைகள் அட்டவணையின்படி செயல்படும் நிலையில் பதற்றம் மேலோங்கியுள்ள பகுதிகளுக்கு பதிலாக மாற்று வழிகள் விமானங்கள் பயணிப்பதாக மலேசிய விமான போக்குவரத்து குழுமம் விளக்கியது. வான் போக்குவரத்து குறித்த அண்மைய நிலவரங்களை பெற பயணிகள் தங்கள் விவரங்களை மை புக்கிங் பக்கத்தில் இற்றைப்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய விமான நிலையத்தில் மட்டுமின்றி விமானங்களிலும் பாதுகாப்பு கூறுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன.
111 கோடி ரிங்கிட் முதலீட்டு மோசடி விசாரணைக்கு உதவ தொடர்புடைய அமைச்சின் முன்னாள் அமைச்சர், தலைமை செயலாளர் உட்பட 12 வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. SPRM தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி இதனை உறுதிப்படுத்தினார். பொருளாதார அமைச்சு, முதலீடு, வாணிக தொழில் அமைச்சு ஆகியவற்றுடன் மீடா உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் இருந்து 12 விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர். அத்துடன் முக்கிய ஆவணங்களும் திரட்டப்பட்டதாக தான் ஸ்ரீ அசாம் கூறினார். அது தொடர்பான விசாரணை அறிக்கை இன்றைய அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவர் விவரித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் ஒருவர் இப்போது பிரிட்டனில் இருப்பதாகவும் தான் ஸ்ரீ அசாம் குறிப்பிட்டார். ஓப் மிடல்மேன் நடவடிக்கை வாயிலாக 77 லட்சம் ரிங்கிட் பறிமுதல் செய்யப்பட்டது. அத்துடன் தொடர்புடையோரின் பொருளக கணக்குகளையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் முடக்கியதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். தரகு அல்லது செயலாக்க தரப்பின் சோதனை ரகசியங்களை கசியவிடும் தொந்தோ நடவடிக்கையில் ஈடுபடுவோரை இலக்காக கொண்டு ஓப் மிடல்மேன் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து செயலாக்க தரப்புகளை உட்படுத்திய ஊழல் நடவடிக்கைகளை முறியடிக்க அது மேற்கொள்ளப்படுகிறது. அதில் ஈடுபட்டோரிடம் நடத்தப்பட்ட சோதனைகள் வாயிலாக ரொக்கம், ஆடம்பர வாகனங்கள், தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் தனியாட்கள் நிறுவனங்களின் பொருளக கணக்கும் முடக்கப்பட்டதாக தான் ஸ்ரீ அசாம் கூறினார். சாலை போக்குவரத்து துறை JPJ அதிகாரிகள் 4, போக்குவரத்து போலீசார் 4, நிறுவன உரிமையாளர் 2, தொந்தோவாக செயல்பட்ட 4 என இதுகாரும் 18 பேரை SPRM கைது செய்திருக்கிறது. அந்த மோசடியுடன் தொடர்புடைய 47 லட்சம் ரிங்கிட்டை உட்படுத்திய 59 பொருளக கணக்குகளும் முடக்கப்பட்டன. 2021 தொடங்கி 2025 வரை மொத்தம் 1,24,80,000 ரிங்கிட் கையூட்டு பணம் பரிவர்த்தனை ஆகியிருப்பதாகவும் தான் ஸ்ரீ அசாம் விவரித்தார். IJM கார்ப்பரேஷன் நிறுவனத்தை உட்படுத்திய விவகாரங்கள் தொடர்பில் 3 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. 250 கோடி ரிங்கிட் மதிப்பிலான நிதி பரிவர்த்தனை, அயல்நாட்டு முதலீடுகள் தொடர்பில் அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தகவல் பரிமாற்றம் தொடர்பில் பிரிட்டனின் கடும் மோசடி விசாரணை அலுவலகத்துடன் SPRM ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாக தான் ஸ்ரீ அசாம் கூறினார். IJM பங்குதாரரில் அரசு நிறுவனங்களும் அடங்கும். எனவே முறைகேடுகள், நிதி விரயம் உள்ளிட்ட குற்றக்கூறுகள் ஆராயப்படுவதாக தான் ஸ்ரீ அசாம் விவரித்தார். முறுக்கு மீசை, அநீதியை வேறறுக்கும் அறிவாள், எல்லையை காக்கும் எச்சரிக்கை கண், தீமையிலிருந்து மக்களை காக்கும் கருணை தெய்வமாக வணங்கப்படுபவர் கருப்புசாமி. அந்த காவல் தெய்வத்தின் வீரத்தை திரையில் வியாபிக்கிறது வீர கருப்பு உள்நாட்டு திரைப்படம். TSR சினமேக்ஸ் திரையரங்கில் அந்த திரைப்படத்தின் சிறப்பு திரையீடு நேற்றிரவு நடைபெற்றது. அதில் திரைப்படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள், உள்நாட்டு ஊடகத்தினர், கலைத்துறையினர் என பலர் கலந்து கொண்டனர். இதில் பல ஆர்டிஸ்ட், பல நடிகர் நடிச்சிருக்காங்க. விக்னேஷ் பிரபு, ரூபினி, துருபோகானா, எம்காய்ஸ் ராஜா, இப்படி ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கருப்பண்ணசாமி, நம்மளோட குலதெய்வமான கருப்பண்ணசாமியை வச்சு, அப்புறம் சிவனை வச்சும் எடுக்கப்பட்ட ஒரு சாமி படம். நம்ம நாட்டில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 8 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சாமி படமாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க எஸ்டேட்டில் கிடால எஸ்டேட்டில் ஷூட் பண்ணப்பட்டது. மக்களோட ரிலேட் ஆகிற ஒரு சோசியல் மெசேஜ் வர மாதிரி ஒரு கதை. ஐயாவோட வேடத்தில் ஒரு 3-4 வேடம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நிறைய ப்ரொஸ்தெட்டிக் மேக்கப் பயன்படுத்தி இந்த வந்துட்டு செஞ்சுருக்கோம். நம்ம என்ன படம் வேணாலும் நம்ம பண்ணலாம். பட் இந்த ஜானர் பண்ண காரணம் வந்துட்டு முழுக்க வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். நம்ம சமுதாயத்துக்கு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு சமயத்தை பற்றி போய் யோசிச்சு சேரணும். குலதெய்வம்னா என்ன, காவல் தெய்வங்கள்னா என்ன, இது இவங்க எப்படி வேறுபாடுறாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம போய் சேர்றோம். ஏன்னா நம்மளோட குலதெய்வம், குலசாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம கருதுகிறோம். அது இந்த ஜெனரேஷனில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியலாக வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். நான் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் நடிச்சது மட்டும் இல்லாமல் 2 கருப்பர் பாட்டு பாடியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த அனுபவம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக. ஏன்னா எனக்கு இது 2வது படம். மொதல் படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டோம். 2வது படம்னு எல்லாம் புதுசாக இருந்தாங்களா, ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் 2வது நாள்லேயே போய் 2வது நாள் ஷூட்லேயே
ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. டைரக்டராக இருக்கட்டும், கேஷுவல் அண்ணனாக இருக்கட்டும், உங்களோட ஸ்டைல்லே காமெடிக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டி நான் இந்த படத்தில் அழுதுருக்கேன், அண்ட் தென் வந்துட்டு சண்டை போட்டிருக்கேன். உரைய வைக்கும் பின்னணி இசை, அழுத்தமான வசனங்கள், மனதில் பதிய வைக்கும் காட்சிகளுடன் நாளை மார்ச் 5ஆம் நாள் திரையரங்குகளை நாடி வருகிறது வீரக்கருப்பு. மலேசிய இந்திய திரைப்பட பயணத்தில் இந்த திரைப்படம் புதிய பரிமாணத்தை கொண்டு வரும் என படக்குழுவினர் எதிர்பார்ப்பு கொண்டுள்ளனர். மேற்காசிய நெருக்கடி இன்று மலேசிய நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. அந்த பதற்றத்தால் நாட்டின் ஏற்றுமதிக்கு ஏற்படக்கூடும் விளைவுகள் குறித்து மலேசியா தொடர் மதிப்பாய்வை மேற்கொள்கிறது. 2024 மலேசியா ஈரானுடன் 0.9 விழுக்காட்டு வர்த்தகத்தை மட்டுமே எட்டியதாக முதலீடு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் சின் ஜின் விளக்கினார். மேற்காசியாவில் தலை தூக்கியுள்ள நெருக்கடிகளை மலேசியா இன்னமும் மதிப்பாய்வு செய்து வருகிறது. நாடு ஈரானுடன் ஏறத்தாழ 245 கோடி ரிங்கிட் மதிப்பிலான வர்த்தகத்தை மட்டுமே ஏற்படுத்தியிருப்பதால் பெரும் பாதிப்புகள் இருக்காது என கணிக்கப்பட்டுள்ளது. ஐநாவால் அனுமதிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே மலேசியா ஏற்றுமதி செய்கிறது. உணவு, செம்பனை எண்ணெய், வேளாண் உற்பத்திகள், ஆடை, ரப்பர் போன்றவற்றை மட்டுமே நாடு ஈரானுக்கு ஏற்றுமதியும் அந்த வளைகுடா நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு இறக்குமதியும் செய்ய முடியும் என சின் அவையில் விளக்கினார். மற்றொரு நிலவரத்தில் நாடு தொடர்ந்து நடுநிலை கொள்கையை கடைபிடிக்கும். ஏற்றுமதி சந்தை அணுகலை பாதிக்காமல் புவிசார் அரசியல் நெருக்கடிகளை சமாளிக்கும் நாட்டின் வியூகமாக அதனை வகைப்படுத்தினார் சின். இதுபோன்ற நடுநிலையை தற்காக்கும் அணுகுமுறைகள் உலக நாடுகளுடனான நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள உதவும். கடந்த ஆண்டு நாடு 300,000 கோடி ரிங்கிட் மதிப்பிலான வர்த்தக மதிப்பை வெற்றிகரமாக பதிவு செய்தது. அது மலேசியாவுக்கு மிகவும் பெருமை மிக்க அடைவு நிலை என சின் குறிப்பிட்டார். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் 6.2 விழுக்காடு உயர்வு கண்டதை அவர் சுட்டினார். பொருளாதாரம் மற்றும் நிதி மீள்தன்மை வலுவாக இருப்பதை உறுதி செய்வதற்கான விரிவான வியூகங்களையும் தமது அமைச்சு வகுத்துள்ளதாக சின் கூறினார். ஏற்றுமதி சந்தைகளை பன்முகப்படுத்துதல், மேற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு வர்த்தகத்தை விரிவுபடுத்துதல் உள்ளிட்டவை அதில் அடங்கும் என்றார் அவர். இதய நோயாளிகள் சிகிச்சைக்காக காத்திருக்கும் காலத்தை குறைக்கும் முனைப்பு, அதற்காக இதயவியல் ஆய்வகங்களின் வசதிகள், உபகரணங்கள் ஆகியவை மேம்படுத்தப்படுவதுடன் தரமும் உயர்த்தப்படும் என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ ஹனிஃபா ஹஜா தாயிப் உறுதியளித்தார். மலாக்கா மருத்துவமனை, மீரி மருத்துவமனை, சீபு மருத்துவமனை, தாவாவ் மருத்துவமனை ஆகியவற்றில் நிர்மாணிக்கப்படும் புதிய இதயவியல் ஆய்வகங்கள் 2027ஆம் ஆண்டு செயல்பட தொடங்கும் என துணை அமைச்சர் கோடி காட்டினார். சர்டாங் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் மேலும் 2 இதயவியல் ஆய்வகங்கள் 2028ஆம் ஆண்டு வாக்கில் இயங்க உள்ளன. அந்த மருத்துவமனையில் ஏற்கனவே 7 இதயவியல் ஆய்வகங்கள் இயங்குகின்றன. மேலும் 10 மருத்துவமனைகளில் இயங்கும் இதயவியல் ஆய்வகங்களும் தரம் உயர்த்தப்பட உள்ளன. 12ஆம் மலேசிய திட்டத்தின் 3ஆம் தொகுதி தொடங்கி அவை செயலாக்கத்தில் உள்ளன. இருதய நோயாளிகள் சிகிச்சைக்காக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலைக்கான தீர்வு குறித்த செனட்டர் டத்தோ டாக்டர் முகமது நயீம் மொக்தாரின் கேள்விக்கு துணை அமைச்சர் அவ்வாறு விடை பகன்றார். நோயாளிகளுக்கு பாதுகாப்பான தரம் மிக்க சிகிச்சைகளை வழங்க இந்த முன்னெடுப்பு வழிகோலும் என டத்தோ ஹனிஃபா நம்பிக்கை தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கப்படவில்லை. அவர்களுக்கு நட்புறவான வகையில் வீடமைப்பும் சுற்றுச்சூழலும் ஏற்படுத்தப்படுகின்றன. அதற்காக சிந்தனைக்கான வடிவமைப்பு எனும் கருப்பொருளுடன் குடியிருப்புகள் நிர்மாணிக்கப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் டத்தோ ஐமான் அதிரா சாபு தெரிவித்தார். புதிய கட்டாய அளவுறுகளில் பாதுகாப்பான ஒலிபுகா மற்றும் மங்கலான விளக்குகளுடன் கூடிய சிறப்பு இடத்தை வழங்குவதும் அடங்கும். அதன் வழி ஆட்டிசம், மதியிறுக்க குறைபாடு உள்ளவர்கள் உணர்ச்சி வசப்படுதல் அல்லது கோபத்தை எதிர்கொண்டால் அவர்களை அமைதிப்படுத்த முடியும். மலேசிய திட்டத்தின் கீழ் பிரிஸ்மா எனப்படும் ஆட்டிசம் உள்ளவர்களுக்கு நட்பு சுற்றுச்சூழலை உருவாக்கும் முனைப்பை எடுத்துள்ளதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார்.
பிரகாசமான வண்ணங்களுக்கு பதிலாக வெளிர் வண்ணங்களை பயன்படுத்துதல் மற்றும் ஒலி எதிர்ப்பு சுவர் வடிவமைப்புகள் உள்ளிட்ட முக்கியமான கட்டுப்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக டத்தோ ஐமான் அதிரா கூறினார். சட்டவிரோதமாக மின் கழிவுகள் சுத்திகரிக்கப்படுவதை முறியடிக்கும் நடவடிக்கைகள் தொடரப்படும். கள்ள பணமாற்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட குற்ற செயல்கள் நிகழாதிருப்பதற்கும் இது வழிகோலும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் துணை அமைச்சர் ஷேட் இப்ராஹிம் ஷெட்னோ அவையில் தெரிவித்தார். மின் கழிவுகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து அவற்றை சுத்திகரிக்கும் நடவடிக்கைகள் சட்டத்திற்கு புறம்பானவை. அத்தகைய நடவடிக்கைகளை ஒடுக்கும் முழு அதிகாரம் அரச மலேசிய போலீஸ் படைக்கு உண்டு. நாட்டிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கள்ள பணமாற்ற குற்றங்களும் இதற்கு பின்னணியில் நிகழ்வதை தடுக்க போலீசாருடன் தேசிய நிதி குற்ற தடுப்பு மையமும் ஒத்துழைப்பு நல்குவதாக ஷேட் இப்ராஹிம் ஷெட்னோ விளக்கினார். லீனாஸ் மலேசியா நிறுவனத்தின் செயல்பாட்டு உரிமம் மேலும் 10 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்ட விவகாரம். அணு ஆற்றல் துறையின் தொழில்நுட்ப மதிப்பாய்வு மற்றும் கலந்தாலோசனைக்கு பின்னரே அந்த முடிவு எட்டப்பட்டதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது யூசுப் அப்டால் அவையில் விவரித்தார். கதிர் இயக்கவியல் பாதுகாப்பு, பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட கூறுகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டன. எனவே லீனாஸ் மலேசியா நிறுவனத்தின் செயலாக்க உரிமம் நிச்சயம் இயல்பாக நீட்டிக்கப்படவில்லை என துணை அமைச்சர் விளக்கினார். மாறாக திட்டமிடப்பட்ட கட்டுப்பாடுகள், சுரங்கத்தின் தன்மை, நீரில் கசிவு ஏற்பட்டால் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்ப விதிகள் உள்ளிட்டவை ஆராயப்பட்டு அதன் பின்னரே உரிமத்தை நீட்டிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக டாக்டர் முகமது யூசுப் குறிப்பிட்டார். வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பும் மலேசியர்கள் மை நாய் செயலியை பயன்படுத்த அரசு கட்டாயமாக்கவில்லை. சமூக தளங்களில் பரவலாக்கப்படும் அந்த கூற்றை உள்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஷாம்சுல் அன்வார் நசாரா மறுத்தார். அரசு இன்னமும் குடிநுழைவு முகப்பை கடக்க பல்வேறு செயல்முறைகளை பயன்படுத்த அனுமதிக்கிறது. கடப்பிதழை கொண்டு முகப்புகளை கடப்பது, தானியங்கி முகப்புகள், கைரேகை அடையாள முறை பயன்பாடுகள் அவற்றில் அடங்கும். பயணிகள் அவரவர் தேவைக்கு ஏற்ப குடிநுழைவு முகப்புகளை கடக்கலாம் என துணை அமைச்சர் விளக்கினார். தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு சுற்றுச்சூழலின் ஒரு பகுதியாகவே மை நாய் செயலி பயன்படுத்தப்படுகிறது. குடியேற்ற விவகாரங்களில் செயல்திறனை அதிகரிக்கவும் நாட்டின் முதன்மை நுழைவாயில்களில் நெரிசலை குறைக்கவும் அது உதவும். மேலவையில் செனட்டர் ராபர்ட் லவ் ஹுய் யூ எழுப்பிய கேள்விக்கு டத்தோ ஸ்ரீ ஷாம்சோல் பதிலுரைத்தார். சொன்னால் வெட்கம், சொல்லாவிட்டால் துக்கம். குடும்ப வன்முறைக்கு இலக்காகும் ஆடவரின் நிலை. குடும்ப வன்முறை என்றாலே பெண்கள் தான் என்ற கண்ணோட்டம் நிலவும் நிலையில் ஆண்களின் குரலுக்கும் செவிசாய்க்க வேண்டியிருக்கிறது. ஆண்கள் அழக்கூடாது, பலவீனமாகவும் இருக்கக்கூடாது எனும் தலைமுறைகள் கடந்த சமூக கட்டுப்பாடுகள் உண்மை நிலவரத்தை உலகுக்கு எடுத்துரைக்க முட்டுக்கட்டையாக உள்ளன. உளைச்சலில் உழலும் ஆடவரின் உண்மை சூழலை எடுத்துரைக்கிறது இவ்வாறு வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 பரித்த அலைவரிசையிலும் ஒளியேறும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை காண தவறாதீர். வசந்தம் உங்கள் இல்லங்களை நாடி. ஈரானில் சுமார் 2000 இலக்குகளை தாக்கியிருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இஸ்ரேல் அந்த இஸ்லாமிய குடியரசின் மீது புதிய தாக்குதல்களை தொடர்கிறது. ஈரானின் அண்மைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தெஹ்ரான் இஸ்ரேல் மீது தனித்தனியே 3 எரிகணை தாக்குதல்களை நடத்தியது. இதனையடுத்து நள்ளிரவுக்கு பின்னர் ஈரான் முழுவதும் பேரளவில் தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்களில் ஈரானில் குறைந்தது 787 பேர் கொல்லப்பட்டதாக அதன் செஞ்சிலுவை சங்க அறிக்கை கூறுகிறது. தாங்கள் எதிர்நோக்கும் இழப்புக்கு அவ்விரு நாடுகளும் அதிக விலையை கொடுக்க நேரிடும் என ஈரான் சூளுரைத்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடியாக கத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு குறிவைத்துள்ளது ஈரான். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதுடன் மேற்காசிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்கா படைத்தளங்களையும் அது தாக்க தொடங்கியுள்ளது. இதில் அமெரிக்க படைத்தளங்கள் சேதங்களை சந்தித்துள்ளன.
மேலும் அந்நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீதும் ஈரான் நேற்று முதல் தாக்குதல் நடத்தி வருகிறது. கத்தார் அல் உடேட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தெஹ்ரான் நேற்று தாக்கியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவ தளங்களை இலக்காக கொண்டு தரை, வான், கடற்படைகள் தாக்குதல் நடத்துவதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைனின் வான் தற்காப்பு முறை கடந்த சனிக்கிழமை முதல் ஈரானின் 74 எரிகணைகளையும் 92 ஆளில்லா விமானங்களையும் வெற்றிகரமாக அழித்திருப்பதாக அதன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மறுட்டல்களை எதிர்கொள்ள எல்லா அரண்களும் முழு ஆயத்த நிலையில் இருப்பதாக பஹ்ரைன் படைத்தளபதி தெரிவித்தார். நீண்ட தொலைவு பாயக்கூடிய ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் பொது வசதிகள் மீதும் தனியாட்கள் சொத்துக்கள் மீதும் பயன்படுத்துவது அனைத்துலக மாந்தநேய சட்டத்தையும் ஐநா சாசனத்தையும் வெளிப்படையாக மீறும் செயல் என அவர் சாடினார். பஹ்ரைன் மக்கள் அவசியமில்லை எனில் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என கேட்டுக்கொண்ட தளபதி சுய பாதுகாப்பை உறுதி செய்ய மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஈரானின் எதிர்கால தலைவர்களாகும் வாய்ப்பு கொண்ட பெரும்பாலானோர் மரணமடைந்து விட்டனர். எக்களித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானில் இராணுவ பதற்றம் உச்சமடைந்திருக்கும் நிலையில் தலைமைத்துவ மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அந்நாட்டின் மீதான தனது வியூகத்தை வாஷிங்டன் மதிப்பிட்டு வருகிறது. ஈரான் மீதான தாக்குதல்களில் அதன் உச்ச தலைவர் உள்பட 49 உயர்நிலை தலைவர்கள் கொல்லப்பட்டதாக வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் நேற்று தெரிவித்தார். இதுகுறித்து கருத்துரைத்த ட்ரம்ப் தங்கள் பட்டியலில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் இறந்துவிட்டதாகவும் அறிக்கையின்படி மேலும் சிலர் மரணமடைய கூடும் என்றும் அவர் கோடி காட்டினார். ஹோர்மோஸ் நீரிணையில் மிகவும் ஆபத்தான வளைகுடா கப்பல் போக்குவரத்து பகுதியில் எண்ணெய் கொள்கலன் கப்பல்களுக்கு பாதுகாப்பாக செல்ல அமெரிக்க கடற்படை தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். அத்துடன் வர்த்தக கப்பல்களுக்கு காப்புறுதி வழங்கும்படியும் அவர் வாஷிங்டனுக்கு உத்தரவிட்டார். மேற்காசிய போரினால் வட்டாரம் முழுவதும் பொதுமக்களிடையே பீதியும் அச்சமும் ஓங்கியுள்ளது. அது பேரதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக ஐநா மாந்த உரிமை ஆணைய தலைவர் வால்கர் டர்க் கவலை தெரிவித்தார். அனைத்து தரப்புகளும் சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் என்றும் மேற்காசியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய நாடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பாரா அளவுக்கு அச்சம், பீதி, பதற்றம் அடைந்துள்ளனர். இது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் என டர்க்கின் பேச்சாளர் ரவீனா ஷாம்டாசானி ஜெனீவாவில் ஊடகவியலாளர் சந்திப்பில் வலியுறுத்தினார். மணிக்கு மணி நிலைமை மோசமடைவதுடன் கட்டுக்கடங்காமலும் உள்ளது. இதனால் வட்டாரத்தில் பதற்றம் மேலோங்கியுள்ளது. கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதலை தொடங்கிய பின்னர் பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் மேற்காசியம் முழுவதும் தாக்குதல் நடத்த தொடங்கியது. ஈரானுக்கு ஆதரவாக ஹெஸ்போலா ஆயுத கும்பலும் நுழைந்திருப்பது நிலைமையை மோசமாக்குகிறது. பொதுமக்களுக்கும் பொது வசதிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் கடும் சேதங்கள் அறிந்து டர்க் பேரதிர்ச்சி கொண்டிருப்பதாக ரவீனா தெரிவித்தார். போர் மீதான சட்டம் தெளிவாக உள்ளது. மக்களும் பொது உடைமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா நாடுகளும் ஆயுத கும்பல்களும் அதனை மதித்து கடைபிடிக்க வேண்டும் என ரவீனா வலியுறுத்தினார். உலக சந்தையில் எண்ணெய் விலை நேற்று 4.7 விழுக்காடு உயர்ந்தது. கடந்த ஆண்டு ஜனவரிக்கு பின் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மிக அதிகமான விலை உயர்வு இது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலும் மேற்காசியாவிலிருந்து எரிபொருள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பதும் அதற்கு காரணங்களாகும். எரிபொருள் நிலையங்களிலேயே பெட்ரோல் விலை ஏற்றம் கண்டிருப்பது நியூயார்க்கில் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்தது. எரிபொருள்களுக்கு மட்டுமின்றி எரிவாயுவுக்கும் மேற்கத்திய நாடுகள் கூடுதல் விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. பொருள் அனுப்பும் சேவையில் ஈடுபட்டிருக்கும் எளிய மக்கள் எரிபொருள் விலை அதிகரிப்பால் தங்கள் லாபம் பாதிக்கப்படும் என கலக்கமுறுகின்றனர். வரலாற்றின் அடிப்படையில் மேற்காசியாவில் போர் மூண்டாலே எரிபொருள் விலை அதிகரிக்கும் என்பது வெள்ளிடை மலை என்கிறார் நியூயார்க்கில் வாழும் ஜாகி சிங். நிலையற்ற சூழல் காரணமாக எரிவாயு விலை மிக அதிகமாக உயரக்கூடும் என கோடி காட்டுகிறார் பெட்ரோலிய ஆய்வாளரான கேஸ் படியைச் சேர்ந்த மட் மேக்லின்.
அமெரிக்காவில் அடுத்து வரும் சில நாள்களில் எரிவாயு விலை கேலனுக்கு 20 முதல் 55 சென்ட் வரை உயரும் என அவர் கருத்துரைத்தார். விநியோக இடையூறு காரணமாக அமெரிக்காவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் ஐயத்தையும் மெக்லின் வெளிப்படுத்தினார். இரத்த சிவப்பு நிறத்தில் தென்பட்டது நிலவு. இவ்வாண்டின் ஒரே சந்திர கிரகணத்தில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. பெரும்பான்மை உலக நாடுகள் நேற்றிரவு அந்த அரிதான காட்சியை கண்டு களித்த நிலையில் தாய்லாந்தின் இருண்ட வானில் அது மஞ்சள் நிறத்தில் மின்னியது. பிளட் மூன் என அழைக்கப்படும் இந்த வகை சந்திர கிரகணம் இனி 2028 டிசம்பரில் தான் நிகழும். சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவில் பூமி வரும்போது நிலவின் மேல் பூமியின் நிழல் விழுகிறது. ஆனால் நிலவு கருப்பாக காட்சியளிப்பதில்லை. சூரியனின் கதிர்களில் பல நிறங்கள் இருக்கின்றன. நம் கண்களுக்கு வெள்ளை போல் தெரிந்தாலும் நீலம், பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு ஆகிய நிறங்கள் உள்ளன. பூமி சூரியனை மறைக்கும் போது சூரியனின் சிவப்பு கதிர்கள் பூமியை தாண்டி நிலவின் மீது விழுவதால் அது இரத்த சிவப்பு வண்ணத்தில் தோன்றுகிறது. நேற்றிரவு ஏறத்தாழ 5 மணி நேரம் 39 நிமிடங்கள் நீடித்த சந்திர கிரகணத்தின் போது சுமார் 58 நிமிடங்கள் நிலவு முழுமையாக மறைக்கப்பட்டு முழு சந்திர கிரகணம் தென்பட்டது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் அந்த அரிதான காட்சியை கண்டு களித்தனர். 2026 உலகக்கிண்ண தகுதி சுற்றில் வெற்றி பயணத்தை தொடர்கிறது தேசிய மகளிர் ஹாக்கி அணி. பி குழு நிலையிலான ஆட்டத்தில் 6-1 என கனடாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஸ்பீடி டைகர்ஸ். அந்த ஆட்டம் சிலி தலைநகர் சாந்தியாகோவில் நேற்று அரங்கேறியது. வெற்றிக்கனியை பறிக்க தேசிய மங்கைகள் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. தலைமை பயிற்றுனர் முகமது நசிஹின் நூப்லி இப்ராஹிம் வழிகாட்டலில் மலேசியாவுக்கான முதல் கோலை 9ஆம் நிமிடத்தில் அடித்தார் கைரோனிசா அயூனி முகமது ஷருடின். 11வது நிமிடத்தில் கனடா அணியின் க்ளோ வால்டன் ஒரு கோல் புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார். விறுவிறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்பீடி டைகர்ஸ் அணி நூர் ஆஃபிகா ஷசானி அசார் மூலம் 2 கோல்களை பெற்றது. ஆட்டத்தின் 36ஆம் நிமிடத்தில் தமது அணிக்கான 4ஆம் கோலை புகுத்தினார் ஜாத்தி அல்யானி முகமது ஜுபேர். அதனைத் தொடர்ந்து நூர் அமீரா ஷக்கீரா ஜுல்கிஃப்லியும் ஃபத்தின் ஷஃபிகா மட் ஜுக்ரியும் மேலும் தலா 2 கோல்களை புகுத்தி அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். 2025-2026 AFC எலிட் வெற்றியாளர் லீக் காற்பந்தாட்டம் சொந்த அரங்கில் விளையாடும் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள உறுதி பூண்டுள்ளது ஜோஹர் டாருல் தாசிம் அணி. ஜோஹூர் சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் இன்று இரவு 8:15க்கு நடைபெறவுள்ள இறுதி 16 அணிகளுக்கான ஆட்டத்தில் ஜப்பானின் சென்ஃப்ரேஸ் ஹிரோஷிமா அணியுடன் JDT களம் காணவுள்ளது. உயர்திறன் கொண்ட தற்காப்பு அணுகலையை ஜோஹூர் அணி பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது JDT காலிறுதி சுற்றுக்கு தேர்வாவதை உறுதி செய்யும். இன்றைய ஆட்டம் கடுமையாக இருக்கும் என்பதால் சிறந்த ஆட்டத்தை வழங்கும் தேவை இருப்பதை JDT தலைமை பயிற்றுனர் சிஸ்கோ முனோஸ் சுட்டினார். கவனத்தை சிதறவிடாமல் நிதானமான அதே வேளையில் முழு நம்பிக்கையுடன் களம் காணும்படி அவர் தேசிய வீரர்களுக்கு அறிவுறுத்தினார். பெருமைப்படும் அளவில் அவர்கள் மிளிர்வார்கள் என தாம் நம்புவதாக தெரிவித்தார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். அப்படியொரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது என தெளிவுபடுத்துகிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.